காதல் என்பது எதுவரை? காலை 8 மணி ஆகியும் அகிலா படுக்கையை விட்டு எழுவவில்லை. நேற்று நடந்த சம்பவம் அவளை மிகவும் பாதித்தது. உரத்து ஊரை கூட்டி வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு அவன் சத்தம் போட்டதும் திட்டி தீர்த்ததும் நினைவுக்கு வந்தது. ஸ்கூட்டர் புறப்படும் சத்தம் கேட்டு கதிர் வேலைக்கு போவது புரிந்தது. எழுந்து நீராடி உடை மாற்றிக்கொண்டு பொட்டு வைத்தவள் சிறிய சூட்கேஸை எடுத்து 4 நாட்களுக்கு தேவையான உடைகளை எடுத்து வைத்தாள். கதவை பூட்டி சாவியை பக்கத்தில் குடியிருக்கும் அலுவு மாமியிடம் கொடுத்தாள். அழுது சிவந்த அகிலாவின் கண்களை பார்த்து மாமியின் கண்களும் கலங்கியது. காலம் கெட்டு கிடக்கிறது, கவனமாக போ அகிலா என்றதும் தலையசைத்தபடி நடந்தாள். வேலைக்கு சென்ற கதிருக்கு மனமேனோ சோர்ந்து இருக்க பிடிக்கவில்லை. 3 நாட்கள் லீவை போட்டுவிட்டு வீடு திரும்பினான். பூட்டிய வீடு அகிலா தாய் வீடு சென்றதை சொல்ல மாமி வெளியே வந்து சாவியை கொடுத்தாள். அவனும் அகிலாவின் வீட்டை நோக்கி புறப்பட்டான். அங்கே அவள் செல்லவில்லை, சித்தி உமா வீட்டிற்கு சென்றிருந்தாள் என்பதை தொலைபேசியில் அறிந்து வெளியே சொல்ல வரும்போது கதிர் அங்கே காணப்படவில்லை. எனவே தானும் ஒரு நடை நடந்தால் மகளை காணலாம் என எண்ணினார். மறக்காமல் நேற்று தயாரித்த முறுக்கு பொட்டலத்தை எடுத்துக்கொண்டார். அங்கே உள்ளே நுழைந்தபோது இருவரும் தரையில் உட்கார்ந்து வாழை இலையில் உமா பரிமாற உணவருந்தி கொண்டிருந்தனர். மெதுவாக அவர்கள் வரட்டும் என்று நினைத்தபடி அருகில் இருந்த வேப்புமர நிழலில் உட்கார்ந்தார். கொல்லைப்புறம் கை கழுவச் சென்ற கதிர் புதிதாக தெரிந்த குடிசையை பார்த்து, சித்தி, திடீரென ஒரு குடிசை தெரிகிறது. உங்கள் சித்தப்பாவின் குணம் தெரியுந்தானே. முதுமையில் தள்ளாடும் ஒரு தம்பதியினரை தங்க வைத்துள்ளார். அவர்களின் பாசமும் அந்யோன்யமும் நம்மை கண்கலங்க வைக்கும் என்றாள். அகிலா, சித்தி, நான் அவர்களை ஒருமுறை பார்க்க வேண்டும், கூட்டிச் செல்லுங்கள் என்றதும் உமா அழைத்துச் சென்றாள். பாட்டியை விட முருகையன் தாத்தா தான் மிகவும் தளர்ந்து காணப்பட்டார். பாட்டியின் தோற்றம் விபூதி அணிந்த நெற்றியும் குங்குமமும் கொண்டையிலே செருகி இருந்த செவ்வரத்தம்பூவும் சுமங்கலி தன்மையை தெளிவாக காட்டியது. சிரமமின்றி அன்போடு பண்ணை தேநீரில் தோய்த்து மலர்ச்சி நிறைந்த முகத்துடன் ஊட்டும் பாட்டியை கண்டு இருவரும் மெய் செலுத்தனர். தாய்மை உணர்வுடன் உணவூட்டும் பாட்டியும் தாத்தாவும் அவர்கள் மனதில் நிறைந்தனர். ஏக்கத்துடன் அகிலாவின் கரங்களை பற்றிய கதிர் ஏதோ சொல்ல துடிப்பதை அறிந்து அகிலா சிரித்தாள். உமா அதை கண்ணுற்று, நீங்கள் சற்று ஓய்வெடுத்து வாருங்கள், நான் அக்காவுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று வேப்பமரத்தடியை நோக்கி நடைபோட்டாள். கதிர் கண்கலங்கி கண்ணீர் துளிகள் அகிலாவின் தலையில் விழுந்தது. அதை கண்ட அகிலா பதறி, நீங்கள் எப்போதும் சிரித்து கொண்டு இருக்க வேண்டும், அழக்கூடாது. நான் தான் அவசரப்பட்டு தனியே புறப்பட்டு வந்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள். கதிரும் தன் தவறை சுட்டிக்காட்டி, இனிமேல் இப்படி நடக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என்றார். அகிலா குடிசை இருக்கும் திசையை பார்த்து, காலதேவன் நம்மை அழைத்து வந்து இந்த தம்பதிகளை காண்பித்துள்ளார். காதல் என்பது கடைசி மூச்சு வரை வாழ்வதுதான் இல்வாழ்க்கை என்ற பாடம் நமக்கும் புரிந்துவிட்டது. அகிலா வேப்பமர நிழலில் சற்று அமர்வோம் என கூறியபடி வெளியே சென்றனர். தம்மை நோக்கி கரங்கோர்த்தபடி வரும் இருவரையும் உமாவும் கௌரியும் வரவேற்று ஊஞ்சலில் அமரச் செய்தனர். இருவரின் மனங்களும் குளிர்ச்சியில் மன நிறைவு கண்டது. நன்றி, வணக்கம்.